வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்கு தத்துவம், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமை என்ன செய்யுமா? வெளியரங்கமாகும். அப்படின்னா எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் என் மகிமையை நான் வெளிப்படுத்த போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் படிப்பில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், சபை ஆராதனையில், ஊழியங்களில், எல்லாத்துலேயுமே மற்ற மக்கள் பார்க்கக்கூடிய அளவில் என்னுடைய மகிமையை நான் வெளிப்படுத்த போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். மகிமைன்னா என்ன? அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். மகிமை மகிமை மகிமைங்கிறோம். அநேக நேரத்தில் அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாமலே நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். மகிமைன்னா என்ன? ஆசீர்வாதம். பார்த்தீங்களா? மகிமைன்னு என்ன சொல்கிறாங்க? ஆசீர்வாதங்கிறாங்க. வேற மகிமைன்னு என்ன? உயர்த்தப்படுதல். அப்புறம் மகிமைனா, உண்மையான முக்கியமான மகிமைன்னா என்னது? சோதரம். மகிமைன்னா 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வருவேன். நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், ஆனால் அதை ஆர்டர் வயசில் நீங்கள் என்ன செய்யணும்? எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், எது முதல்ல இருக்கணும், எது ரெண்டாவது இருக்கணும்னு தெரிய வேண்டும். இன்றைக்கு மகிமை என்றால் என்ன, அந்த மகிமை எங்கே இருக்கிறது, அந்த மகிமை எப்பொழுது வெளிப்படும், எப்பொழுது வெளியரங்கமாகும் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட கர்த்தருடைய கிருபையினாலே பிரசங்கம் பண்ண இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, மகிமை என்பது தேவன் நம் மத்தியிலே பிரசன்னமாகுதலை குறிக்கிறது. முதலாவது மகிமை என்பது தேவன் நம் மத்தியிலே இறங்கி வருவதை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். பிரசன்னம் உணரக்கூடியது, மகிமை காணக்கூடியது. அந்த காணக்கூடிய மகிமை எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. புகையை போல இருக்கலாம், மேகத்தை போல இருக்கலாம். ஆனால் ஒரு சில இடங்களிலே வேதத்திலே மேகத்தின் நடுவிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது என்றும் நாம் பார்க்கிறோம். எனவே மகிமை வேறு, மேகம் வேறு என்றெல்லாம் இருக்கலாம். இறையியல் பிரகாரமாக நாம் இதை ஆராய்ச்சி செய்ய போவது கிடையாது. விசுவாசித்து அதை அனுபவிக்க போகிறோம். ஆமீன் சொல்லுவோமா? எனவே மகிமைன்னா மேகமா, புகையா, அப்படியா எப்படியா தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் மகிமைன்னா மகிமை தான். இதை விளங்கி கொள்வதற்கு நாம் விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டுமே தவிர அறிவை பயன்படுத்தக்கூடாது. முதலாவது, தேவன் எந்த இடத்துல பிரசன்னமாகிறாரோ அந்த இடம் மகிமையாக இருக்கும். அதுவரை இல்லாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அதுவரை இல்லாத ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் தேவனுடைய மகிமை எனப்படுவது. என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, இங்கே தேசத்தை வேவு பார்க்க போய்விட்டு வந்தவர்கள் தவறான செய்தியை சொன்னார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் நல்ல செய்தியை சொன்னார்கள். நல்ல செய்தியை சொன்னவங்க மேலே எல்லாரும் கல்லெறியணும்னு பார்க்குறாங்க. இன்றைக்கும் கிறிஸ்தவத்தில் என்ன நடக்குது? நல்லதை சொன்னால் கல்லெறிவாங்க, நல்லதை சொன்னால் என்ன நடக்கும்? கல்லெறிய பார்ப்பாங்க. இப்போ நல்லதை சொன்ன யோசுவா காலேப் மேலே கல்லெறிய பார்க்குறாங்க. இந்த கல்லெறிய பார்க்குற நேரத்தில் என்ன நடந்ததா? அவர்கள் உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. அப்படி என்றால் மகிமை காணக்கூடியது. சொல்லுங்க பார்க்கலாம். பிரசன்னம் உணரக்கூடியது, மகிமை காணக்கூடியது. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அந்த மகிமை வெளிப்பட்டது, காணக்கூடிய அளவில் இருந்தது. இந்த மகிமை என்பது கர்த்தர் பிரசன்னமானதைத்தான் குறிக்கிறது. ஏனென்றால் உடனே கர்த்தர் அந்த சத்தத்தை கர்த்தர் அந்த மகிமைக்குள்ளிருந்து சத்தம் இடுகிறார். ஆமேன் சொல்லுவோமா? என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் மோசேயை நோக்கி, அங்கே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் மகிமை இறங்கினது, ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து கர்த்தருடைய சத்தம். ஸோ காணக்கூடாத தெய்வம் காணக்கூடிய ஒரு மகிமை என்கிற உருவத்தில் தான் அதற்குள் இருந்து தன் ஜனங்களோடு பேசுகிறார். இதற்கு பேர் தான் கர்த்தருடைய மகிமை என்பது. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கலாம். இப்படிப்பட்ட சத்தியங்களெல்லாம் நீங்கள் உள்வாங்கி மனதில் இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளணும். இதெல்லாம் சத்தியங்கள். வாசிங்க. அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது.
கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி போதும். முதல்ல வேவு பார்த்து வந்த யோசுவா காலேபுக்கு விரோதமாக நல்ல செய்தியை சொன்னவர்கள் மேல் கல்லெறிய பார்த்தாங்க. கர்த்தர் உடனே இறங்கி வந்தார். இங்கே ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற மோசே ஆரோனுக்கு விரோதமாக கோராகின் கூட்டம் எழும்பி அவர்கள் மேல் பிராது சொல்லுகிறார்கள், அவர்களை குற்றப்படுத்துகிறார்கள். உடனே கர்த்தர் இறங்கி வரார். ஒன்று தெரிஞ்சுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக நீங்கள் எழுமுனீங்கன்னா மனுஷ பலன் வராது, கர்த்தருடைய மகிமை ஊழியக்காரன் மேலே வரும். எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, கர்த்தரால் அழைக்கப்பட்ட எந்த ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் ஊழியக்காரருக்கு விரோதமாக நம்ம எழும்பக்கூடாது. ஏனென்றால் அந்த ஊழியக்காரங்களை காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் உடனே இறங்கி வருவார். அதனுடைய தண்டனை நம்மால் தாங்கவே முடியாது. எனவே தாவீது சொன்னது போல, சவுல் பொல்லாதவன் தான், ஆனால் அவன் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. அவனை தாக்குவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தாலும், அவனை கொல்லுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தாலும், என் நாவினாலே அந்த கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவனுக்கு விரோதமாக பேச மாட்டேன், கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக செயல்படவும் மாட்டேன். அந்த ஆவி நமக்குள் இன்றைக்கு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அதுதான் அன்றிலிருந்து இன்று வரை கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். இங்கே நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், எல்லாரும் விரோதமாக எழும்பின பொழுது கர்த்தர் இறங்கி வந்தார். அப்படி என்றால் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஊழியத்துக்கு அழைச்சவர், ஊழியம் செய்கிறவங்களை அழைச்சவர். உங்களுக்கு எப்பெல்லாம் உலகத்தில் எதிர்க்கிறாங்களோ, நீங்கள் ஊழியம் செய்யும்போது போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கு மனுஷன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல இறங்கி வரும். நீங்கள் தெருவில் போய் ட்ராக்ஸ் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு விரோதமாக பேசலாம். நீங்கள் வீட்டு கூட்டங்கள் நடத்துறதுக்கு ஆட்களை கூப்பிடும்பொழுது உங்களுக்கு விரோதமாக பேசலாம், சோத்திரம், சண்டை பிடிக்கலாம், அடிக்கலாம், ஏதோ செய்யலாம். ஆனால் கர்த்தருடைய மகிமை நமக்காக இறங்கி வரும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அப்படி என்றால் கர்த்தருடைய மகிமை என்றால் என்ன? தேவன் காணக்கூடாத விதத்தில் அவர் இறங்கி வருகிறார். அப்பொழுது நாம் காணக்கூடிய ஏதோ ஒன்று தெரிகிறதே, அதற்கு பேர் தான் என்ன? மகிமை என்று பெயர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக. எனவே ஆண்டவருடைய பிரசன்னமாகுதலை மகிமை என்கிறோம். இரண்டாவதாக, கர்த்தருடைய மேன்மையான அற்புதமான கிரியைகள் மகிமை என்று அழைக்கப்படுகிறது. இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் தேவன் அற்புதம் செய்கிறாரே, அதை மகிமை என்கிறோம். 3 காரியங்களை சொல்லுகிறேன். ஏற்கனவே இதை நான் சபையில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 10ஆம் வசனம், 15ஆம் வசனம். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். 10ஆம் வசனம். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்தர திசையாய் திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. 15ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது என்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். ஆண்டவர் இங்கே விடிய காலத்தில் என்னுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொன்னாரே, மகிமையும் வெளிப்பட்டது. அந்த மகிமையின் மூலமாய் ஒரு காரியம் நடந்தது. தூதர்களுடைய அப்பத்தை கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்தார். வனாந்தரத்தில் நடந்து போகும் பொழுது அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எந்த ஹோட்டலும் கிடையாது, எந்த விதமான ஃபாஸ்ட் ஃபுட்டும் அங்கே கிடையாது. எதுவுமே இல்லாத நிலைமையில் அவர்கள் பசிக்கு என்ன செய்வார்கள் என்று தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களை போஷிப்பதற்கு ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு வந்து கொடுத்தார். இது எதை குறிக்கிறது? ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை அற்புத விதமாய் சந்திக்கிறாரே, இதற்கு பேர் தான் மகிமை என்ற அர்த்தம். அப்படின்னா இந்த மாசத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். உங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் அற்புதமாய் வெளியரங்கமாய் சந்திக்க போகிறார் என்பதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஒருவேளை பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு, புதுசாக சேர்க்கறதுக்கு பணம் அதிகமாக தேவைப்படலாம். அடுத்த வகுப்பு போகிற பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம். கல்லூரியில் சேர்ப்பதற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கலாம். வீடு மாறணுமே, அடுத்த வீட்டுக்கு அட்வான்ஸ் இவ்வளோ அதிகமாக கேட்குறாங்களே என்று பல தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம். என்ன தேவை இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஆண்டவருடைய வசனம் ஒருபோதும் பொய் சொல்லாது. விசுவாசித்தால் நீங்கள் அந்த மகிமையை பார்ப்பீர்கள். அப்படி என்றால் தேவனுடைய மகிமை என்றால் என்ன? கர்த்தருடைய பிரசன்னமாகுதல். 2வது, கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு செய்கிற தேவைகளை சந்திக்கிற விதம் மகிமை என்று அழைக்கப்படுகிறது. மகிமையை பார்ப்பீர்கள் என்று சொன்னார். மகிமை வந்தது, அந்த மகிமைக்குள்ளிருந்து அற்புதத்தை செய்தார், மன்னாவும் வந்தது. அப்போ மன்னா ஒரு மகிமையான ஒரு காரியம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவது ஒரு அற்புதமாக
மகிமையை போல் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்கள். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஒரு கல்யாண வீட்டுக்கு போன இயேசு அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்ட போது அவரிடத்தில் வந்து சொன்னார்கள். என்ன செய்தார்? கால் கழுவுவதற்கு வைத்திருந்த அந்த ஜாடியில தண்ணீர் நிரப்ப சொல்லி அந்த தண்ணியை கொண்டு போய் உள்ள எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொன்னாங்க. கால் கழுவக்கூடிய ஒரு அற்பமான தண்ணீர். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் கொண்டு போன பொழுது திராட்சை ரசமாய் மாறினது. அதை என்ன சொல்லுகிறது வேதம்? அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அங்கே ஏதாவது புகையை பார்த்தாங்களா? இல்லை. அங்கே காணக்கூடிய எதுவுமே இல்லை. ஆனால் உருமாற்றம் அடைந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மகிமை என்றால் என்ன? முதலாவது தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற காரியம், அவர் பிரசன்னமாகுதல், அந்த சூழல் மகிமை என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக தேவனுடைய அற்புத கிரியை. அதில் முதலாவது என்ன? என் தேவைகளை தேவன் அற்புதமாய் சந்திக்கிறாரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சந்திக்கிறாரே, அதுதான் என்ன? கர்த்தருடைய மகிமை. இரண்டாவதாக இந்த திராட்சை ரசம் தண்ணீராய் மாறிட்டு அது மகிமை. இது எதை குறித்து தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை குறிக்கிறது. வாழ்க்கை மாறிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை மகிமையாக இருக்குன்னு அர்த்தம். இந்த தண்ணி நிறம் மாறிச்சு, சுவை மாறிச்சு, தன்மை மாறிச்சு. ஆமென். நம்ம பழைய காலத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம நிறமே வேற மாதிரி இருக்கலாம். அது நம்முடைய ஜென்ம சுபாவம். நிறம் மாறணும். அல்லேலூயா சொல்லுவோமா? கருப்பாக இருந்தால் சிவப்பாக மாற முடியாது. என்ன பவுடர் போட்டாலும் சரி, நீங்கள் என்ன க்ரீம் போட்டாலும் என்ன செய்ய முடியாது? வெள்ளையாக மாற முடியாது. ஆனால் உள்ளத்தை கர்த்தர் வெள்ளையாக மாற்றுவார். ஆமென். ஸ்தோத்திரம். மகிமைன்னா என்னங்க? என் வாழ்க்கை, என்னுடைய இருதயம் கருப்பாக இருந்த இருதயத்தை வெள்ளையாய் மாற்றுகிறாரு. எந்த சட்டமும் செய்ய முடியல. எத்தனை வருஷம் ஜெயிலில் போட்டாலும் திரும்ப வரும்பொழுது மறுபடியும் பழைய கைதியாக இருந்து மறுபடியும் உள்ளே தான் போகிறான். சட்டம் ஒரு மனுஷனை திருத்த முடியல, சமுதாயம் திருத்த முடியல, சடங்காச்சாரம் திருத்த முடியல. ஆனால் இயேசு ஒரு மனுஷனை திருத்துகிறார். இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது அவனை நல்லவனா மாத்துறார். எந்த சமுதாயம் அயோக்கியன்னு சொல்லுதோ, எந்த சமுதாயம் என் கூட சேராதன்னு சொல்லுதோ, அந்த சமுதாயம் நம்மளை நல்லவன்னு சொல்ல வைப்பார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சோதரம். என் கூடயே சேராதுன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு என் பிள்ளைக்கு நல்ல வழி சொல்லுங்கன்னு எங்கிட்ட தான் வந்து கேட்குறாங்க. அல்லேலூயா. என் கூட சேரக்கூடாதுன்னு எங்கள் ஊரில் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவன் கூட சேராதுன்னு கெட்டு போவேன்ட்டு. கர்த்தருக்கு சோதரம். யாரையும் இன்னைக்கு பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. நாளைக்கு நம்மளை விட அவங்கள கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறம் மாறும். கர்த்தர்ட்ட வாங்க, உங்க நிறத்தை மாற்றுவார், உங்க பாவ வாழ்க்கையை மாற்றுவார். நீங்கள் ருசியற்ற வாழ்க்கை வாழ்றீங்களா? உங்களை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குதா? நீ ஒன்றுக்குமே லாய்க்கில்லை, நீ உருப்பிட மாட்ட, உன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்களா? இயேசுடைய கையில் உங்களை கொடுத்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையை சுவையுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். சாதாரண தண்ணீருக்கு சுவை கிடையாது. ஆனால் இந்த தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாய் மாற்றினார், சுவையுள்ளதாய் மாறினது. சுவையற்ற உன் வாழ்க்கையை சுவையுள்ளதாய் கர்த்தர் மாற்றுகிறாரே, அதுதான் மகிமை. எத்தனை பேர் சொல்ல முடியும், இப்போ என் வாழ்க்கையில் மகிமை இருக்குன்னு நான் உணர்றேன்னு? இதாங்க மகிமை. உலக மனுஷனுக்கு அது கிடையாது. உலக மனுஷன் விட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கான். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. நமக்கு மழை மாதிரி பிரச்சனை இருக்கு, ஆனால் ரொம்ப சிம்பிளாக தோத்திரம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஆமென். அவனுக்கு மழை மாதிரி பணம் இருக்கு, ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்கான். நமக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் கர்த்தர் இருக்கார். ஸோ அது நிம்மதியை கொடுத்துருக்காரு, சமாதானத்தை கொடுத்துருக்காரு. பிரச்சனை இல்லாத ஆள் கிடையாது. இன்னைக்கு நான் பிரச்சனையோட தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். என் நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு ஆள் கூட சர்ச்சுக்கு வந்திருக்க மாட்டேங்க. ஸ்தோத்திரம். இடுப்பு நகல முடியல, இப்படி நிமிந்தா சுத்தியில் வச்சு அடித்த மாதிரி பேக் பெயின். இப்பவும் அந்த பெயினோட தான் நின்று உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்ன பிரச்சனை இல்லையா? அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை நம்மளை அதை பற்றி நினைக்க விடாமல் அவருக்காக ஆராதிக்க வைக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாதவங்க ஒரு அழிலே சொல்லுங்க. பிரச்சனையே இல்லாதவங்க ஒரு அழிலே சொல்லுங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, ஆனால் இந்த பிரச்சனை என்ன ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இது எப்படிங்க வந்துச்சு? அதான் மகிமை. இதான் மகிமை. உலக மனுஷனுக்கு இது கிடையாது. தற்கொலை பண்ணிக்கிறலாமான்னு பார்க்குறான். வாழ்க்கையில் நிம்மதியில் எங்கேயாவது போய் சாகலாமான்னு பார்க்குறான். ஆனால் ஏசு நமக்குள்ளே வரணும். ஏசுட்ட நீங்கள் வந்து வெளிப்பிரகாரமாக பார்த்து எனக்கு அதை செய்யுங்கன்னு கேட்குறது இல்லை. அவர் ஒளியாக இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அந்த ஒளி உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. உங்கள் தன்மையை மாற்ற, உங்கள் நிறத்தை மாற்றுறாரு, உங்கள் சுவையை மாற்றுறாரு, தன்மையை மாற்றுகிறார். இது ஒரு மகிமை.
வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. தம்முடைய முதலாம் அற்புதத்தை செய்து விதமாய் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஸோ உங்கள் வாழ்க்கை மாறுவது ஒரு மகிமைக்கு சமம். மூன்றாவதாக யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இங்கே ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், உன் சகோதரன் செத்து போய்விட்டான், உண்மைதான், ஆனா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பாய் என்று சொன்னேனே என்று சொன்னார். அந்த அர்த்தம் என்ன? லாசருவே வெளியே வான்னு சொன்னார். லாசர் உயிரோட வந்துட்டான். இப்ப ஆண்டவர் உயிரோட எழுப்பிட்டு சொல்றாரு, இதுதான் என்னுடைய மகிமைங்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. செத்து போன நிலைமை என்றைக்கு எங்கே உயிர்ப்பிக்கப்படுகிறதோ அதுதான் மகிமை. இன்னொன்று சொல்ல போனா, இழந்து போன எதையெல்லாம் நீங்க திரும்ப பெறுறீங்களோ அதுதான் தேவ மகிமை. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, முதலாவது காரியம் கர்த்தர் பிரசன்னமாகுதலுக்கு பேர் மகிமை. இரண்டாவது கர்த்தருடைய அற்புத கிரியைகள். முதல் கிரியை தேவைகள் சந்திக்கப்படுவது, எனக்காக கிரியை செய்கிறார். இரண்டாவது என் வாழ்க்கை மாற்றப்படுவது, எனக்குள்ளே கிரியை செய்கிறார். ஆமென் சோதரம். மூன்றாவது உயிர்ப்பிக்கப்படுதல், இழந்து போனதை திரும்ப கொடுக்கிற காரியம். இதுவும் தேவ மகிமை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ முதலாவது கர்த்தருடைய பிரசன்னமாகுதல், இரண்டாவது கர்த்தருடைய அற்புதமான கிரியைகள், மூன்றாவது கர்த்தருடைய மகிமை என்றால் என்ன? ஆதியாகமம் 45:13 வாசிக்கலாம். எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி. இங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து தன்னுடைய தகப்பனிடத்தில் சொல்லும்படியாய் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நீங்கள் எகிப்தில் எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே ஏதாவது புகை தெரிஞ்சதா? அங்கே ஏதாவது புகை மூட்டை இருந்துச்சா? இல்லை. அப்போ என்ன? அவனுடைய மேன்மை, கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்த தன்மை, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த தன்மை. மகிமை என்றால் என்ன? கர்த்தர் இந்த பூமியில் என்னை உயர்த்தி வைப்பது தான் மகிமை. அல்லேலூயா. வேதத்தில் அநேகரை கர்த்தர் மகிமையா உயர்த்தி, யோசேப்பை உயர்த்தினார், ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தினார், தாவீது ராஜாவை உயர்த்தினார், எத்தனையோ பேரை. மகிமையும் கனமும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. எவனையும் மேன்மைப்படுத்தவும் அவனை ஐஸ்வர்யவனாக்கும் உங்களுடைய கரத்தால் முடியும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ மூன்றாவது கர்த்தருடைய மகிமை என்றால் என்ன? இந்த பூமியிலே என்னை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பது. அதற்கு பேர் என்னது? மகிமை. யோசேப்பு சொல்லலாம், நீங்கள் கண்ட மகிமைன்னா அவனுக்கு இருக்கிற வீடு, அவனுக்கு இருக்கிற வேலைக்காரர்கள், அவன் உடுத்தி இருக்கிற உடை, அவன் கழுத்தில் போட்டிருக்கிற பொற்சரப்பணி, இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவனுக்கு இருக்கிற கிரீடம், அவனுடைய சிங்காசனம், இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா விதத்திலும் ஒரு குறை இல்லாமல் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறானே, அதைத்தான் சொல்கிறான், இந்த மகிமையை என் தகப்பனுக்கு போய் சொல்லுங்கள் என்று சொல்லேன். நான் கேட்குறேன், யோசேப்பு கர்த்தருக்காக அந்த பாலிய இச்சைக்கு விலகி ஓடினான். பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் வரும்பொழுதுதான் நம்முடைய உண்மையான பரிசுத்தத்தை காட்டணும். சந்தர்ப்பத்தை பிசாசு நிறைய கொண்டு வருவான். அப்படி வரும்பொழுது அவன் விலகி ஓடினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனை உயர்த்தினான். எப்படி உயர்த்தினார்? எந்த இடத்துல அவன் கையை காலை கட்டி போட்டிருந்தாங்களோ அதே இடத்துல அவன் சொல்லாமல் ஒருத்தனும் கையை காலை அசைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கர்த்தர் தேசத்தில் உயர்த்தினான். நான் கேட்குறேன், யோசேப்பை போல நீங்கள் பரிசுத்தமாக இருந்து கர்த்தருடைய சொற்கேட்டு அவர் எந்த பாதையில் நடத்தினாலும் சரி, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, மனசுக்கு கஷ்டமாக இருக்கோ நஷ்டமாக இருக்கோ, ஆண்டவர் நடத்துகிற பாதையில் போவேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுவோமே, அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பது தேவனுடைய மகிமைக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளை நினைத்து பார்க்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக சென்னையிலேருந்து எங்கள் அண்ணன் இழுத்துட்டு போனதை பார்க்குறேன். ஒரு முடி, கிப்பி தலை மாதிரி முடி, நிறைய ஜடாமுடி மாதிரி முடி, ஒரே ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்ட நிலைமையோடு போனேன். எக்ஸ்ட்ரா துணி எதுவுமே என்னை எடுக்க விடலை. அங்கே போன நிலைமை பரிதாபம். என்ன பரிதாபமாக தான் எல்லாரும் பார்த்தாங்க. மாற்றி போடுறதுக்கு துணி கிடையாது. பரதேசியும் பரதேசி, கேடுகட்ட பரதேசியாக இருந்தேன். ஆனால் இயேசுவை நம்பி வந்து பிற்பாடு வரும்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி எங்கள் சொந்தக்காரவங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறாரே, இதுதான் கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோபு 19:9 வாசிங்க. என்னிலிருந்து என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். யோபு இந்த இடத்துல புலம்புகிறார். என்னிலிருந்து என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். நான் உங்களுக்கு பார்த்து கேட்குறேன், யோபு கிரீடம் வச்சிருந்தாரா? இல்லை. அப்படின்னா கிரீடம் என்பது என்ன? மேன்மை.
கிரீடம் என்பது மதிப்பு, மகிமை என்பது அவனுக்கு இருந்த ஆசீர்வாதம், பிள்ளை குட்டி எல்லாம். ஸோ எல்லாம் போயிடுச்சு, மகிமை போயிடுச்சுங்கிறான். அப்படின்னா இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்த ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், கனம் இதெல்லாம் தான் மகிமை என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் மகிமை வெளியரங்கமாகும். அப்படின்னா அநேகர் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? ஆசீர்வதிக்க போறார். ஸோ மகிமை என்பது தேவனுடைய பிரசன்னமாகுதல் முதலாவது. மகிமை என்பது எனக்காக கர்த்தர் செய்கிற அற்புத கிரியைகள். மூன்றாவது, மகிமை என்பது கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து சொந்தம் பந்தம் எல்லாரும் என்னை எதிர்க்கிறவங்க, ஏளனம் பண்றவங்க எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் என்னை உயர்த்தி வைப்பது. நான்காவதாக, மகிமை என்பது பரலோகத்தை குறிக்கும். சங்கீதம் 73:24 வாசிங்க. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். இந்த பூமியிலே நான் வாழும்போது எனக்கு நிறைய ஆலோசனை கொடுக்குறீங்க. எப்படி நடக்கணும், எப்படி போகணும், எங்கே போகணும், எங்கே பேசணும், எதை செய்யணும்னு எனக்கு நிறைய ஆலோசனை கொடுக்குறீங்க. இந்த ஆலோசனையின்படி நடக்கும்போது முடிவிலே என்று சொல்லும்போது நான் செத்ததுக்கு அப்புறம் முடிவிலே என்னை எங்கே ஏற்றுக்கொள்வீங்க? மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். மகிமை என்பது இந்த இடத்துல எதை குறிக்கிறது? பரலோகத்தை. ஒரு மனிதனுடைய முடிவுக்கு பின்னாடி இருக்கிற இடம் அது பரலோகம், நரகம். அப்போ ஆண்டவர் என்னை முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வார் என்றால் அது பரலோகத்தை குறிக்கிறது. மார்க் 10:37 அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது வருஷத்திலும் ஒருவன் இடது வருஷத்திலும் உட்கார்ந்தபடி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். 2 பேர் வந்து கேட்குறாங்க, செவதேவன் குமார்கள் என்று நினைக்கிறேன். அவங்க வந்து கேட்குறாங்க என்னன்னா, ஒருத்தன் வலது வருஷத்துலையும் ஒருத்தன் இடது வருஷத்துலையும். எப்போ? உம்முடைய மகிமையிலே. அப்படின்னா எதை கேட்குறாங்க? பரலோகத்துக்கு நாங்கள் வரும்பொழுது ஒரு ஆள் வலது பக்கத்துலையும், புரியுதா, ராஜா உக்காந்தாருன்னா அப்படி லெஃப்ட் சைடில் ஒரு ஆள் ரைட். அவங்க வாஞ்ச மேன்மையான வாஞ்சை தான். ஆமென். ஆனால் எப்போ சொல்கிறாங்க? மகிமை என்று இந்த இடத்துல சொல்லுவது பரலோகத்தை குறிக்கிறது. மத்தேயு 19:28 மத்தேயு 19:28 அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் போது. போதும். இயேசு இங்கே சொல்லுகிறார், மனுஷகுமாரன் மறு ஜென்ம காலத்திலே மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது. இப்போ மறு ஜென்ம காலம்னா எது? பரலோகம். சொல்லுங்க. இந்த உலகத்தில் மக்கள் சொல்ற மாதிரி 7 ஜென்மம் கிடையாது. மனுஷனுக்கு எத்தனை ஜென்மம் தான்? ஒரே ஜென்மம். இதுக்கு பின்னாடி செத்துட்டான்னா மோட்சம், இல்லாட்டி நரகம். வேதம் தெளிவாக சொல்லு. இந்த மறு ஜென்ம காலம் என்பது இந்த உலகத்தில் மரித்து பரலோகத்தை குறிக்கிறது. மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தமது மகிமையுள்ள சிங்காசனம். அப்போ மகிமையுள்ள சிங்காசனம் என்பது அவருடைய சொந்த இடமாகிய பரலோகத்தை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். எபிரேயர் 2:10 ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில். போதும். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? அநேகம் பிள்ளைகளை எங்க கொண்டு போய் சேர்க்க போறாரா? அநேகம் பிள்ளைகள்ல நீங்களும் அடக்கம். ஆமென். முழு உலகத்தில் உள்ள மக்களுக்காக ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இந்த அனித்தியமான பாவ உலகத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து, போராட்டம் பிரச்சனை எது வந்தாலும் நம்ம கூட இருந்து, கடவுள் ஒரு நாளும் போராட்டத்தை கொடுக்க மாட்டார். கடவுள் ஒரு நாள், இயேசு ஒரு நாளும் போராட்டத்தை கொடுக்கறது கிடையாது. சாத்தான் நம்மளை ஆண்டவரை விட்டு பிரிக்கணுங்கிறக்க அவன் தான் பிரச்சனையை கொண்டு வரான். நீங்கள் அவரை சார்ந்து கொண்டா பிரச்சனையை அவர் தீர்க்க போறார். அவ்வளோதான் வித்தியாசம். சில சொல்லுவாங்க, நான் இந்த சர்ச்சுக்கு வந்ததுனால தான் பிரச்சனை. உண்மை என்னன்னா, இந்த சர்ச்சுக்கு வந்ததுனால தான் பிரச்சனை. சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி யார் பிள்ளையா இருந்தோம்? அவனுடைய பிள்ளையா இருக்கும்போது அவன் தான் பிள்ளையை தொந்தரவு பண்ணவே மாட்டான். இப்போ நீங்கள் கடவுள் பிள்ளையா மாறுறதுக்கு சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா ஒரு டெக்னிக் வச்சிருக்கான். அது வரைக்கும் பிரச்சனையை கொடுக்காதவன் இப்போ பிரச்சனையை கொடுத்துட்டு அவன் சொல்லுவான், நீ சர்ச்சுக்கு போனேல அதனால தான் நடந்துச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் ஆண்டவர் சொல்லுவார், நீ பயப்படாமல் இரு, இந்த பிரச்சனையை நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லுவார். யார் சத்தத்துக்கு செவி கொடுக்க போகிறீங்க? ஆண்டவருடைய சத்தத்துக்கு. அப்போ நம்ம எல்லாரையும் இயேசு எதுக்காக இங்கே உருவாக்குறாரு? பிரசங்கம் எதுக்காக? ஆராதனை எதுக்காக? ஏன் இதெல்லாம்? நம்மளெல்லாம் ஒன்று சேர்த்து கடைசியில் மகிமையில் கொண்டு போய் சேர்க்க போகிறாரு. அல்லேலூயா. அநேகம் பிள்ளைகள் என்று சொன்னால் மோர் தென் 50%. சர்ச்சில் மோர் தென் 50% அல்ல, இந்த திருவொற்றியூரில் மோர் தென் 50%. ஆமென். சர்ச்சுக்குள்ளே 50% மேலேனா பிசாசு ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். ஏன்னா எல்லாருமே பரலோகத்துக்கு போனால் தான் இயேசுக்கு ஜெயம். இவ்வளோ தூரம் ரத்த சிந்தி கொண்டு வந்து வச்சிருக்காரு, நம்ம எல்லாரும் போனோம். ஆனால் இயேசு கல்வாரி சிலுவையில் ரத்த சிந்தி மரித்தாரே, அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காய் கொடுப்பேன்னு பிதா வாக்கு பண்ணியிருக்கார். அப்போ முழு உலகத்திலையும் அநேகர்னா மோர் தென் 50%.
அவ்வளவு ஜனங்களை கொண்டு போய் எங்கே சேர்க்க போகிறாரு? மகிமை. அப்போ மகிமை என்பது அது பரலோகம். முதலாவது மகிமை என்பது திரும்ப திரும்ப சொல்கிற காரணம் உங்கள் மனசில் பதியணும். புகை மாதிரின்னு சொல்லாங்க. இன்றைக்கி இருக்க கிறிஸ்தவ டான்ஸர்கள் புகை போடுறான், சுடுகாட்டில் ஆடுற மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. கேட்டிங்களா? அது மகிமை கிடையாது. பெரிய ஸ்டேஜ் போட்டு கலர் கலராக லைட்டை போட்டு 4 பொம்பளைங்கள் இந்த பக்கம் ஆட வர்றது, 4 ஆம்பளைங்கள் இந்த பக்கம் ஆட வர்றது, கிறிஸ்தவத்துக்கே இழுக்க கொண்டு வரக்கூடிய அளவில் அப்படி ஆட விடுறானுங்க. அப்படி ஆடும் போது இடையில புகை வருது, பார்த்தா உள்ள சுடுகாட்டில் ஆடுற மாதிரி இருக்கு. கர்த்தர் அப்படி வைக்க மாட்டார். ஆமென் சொல்லுவோமா? மகிமை என்பது என்ன? மகிமை என்றால் தேவன் இறங்கி வரக்கூடிய ஒரு பிரசன்னம். மகிமை என்றால் எனக்காக கர்த்தர் அற்புதங்களை நடப்பிப்பது. மகிமை என்றால் தேவன் என்னை இந்த பூமியில உயர்த்தி வைப்பது. மகிமை என்றால் பரலோக ராஜ்யம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னமாகுதல், தேவனுடைய அற்புத கிரியை, தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய ராஜ்யம். இதுல கடைசி ஒன்றை தவிர மற்ற 3ஐயும் இந்த உலகத்தில் வெளியரங்கமா நமக்கு செய்வேன்னு சொல்றார். ஏன்னா பரலோகம் பரலோகத்தில் தான் இருக்குது. அதை இந்த பூமியில கொண்டு வந்து காட்ட முடியாது. எனவே இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் எந்த மகிமை வெளிப்பட போகுது? உங்களுக்காக அற்புதம் செய்யக்கூடிய கிரியைகள், அற்புத கிரியைகள், உங்களை உயர்த்தி வைக்கக்கூடியது, உங்க கூட அவர் இருக்கிறத மற்றவங்க காண்கிறது. இந்த மகிமை தான் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நீங்க விசுவாசிக்கணும். என் வாழ்க்கையில இந்த நாள்ல இருந்து கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் வரும். கர்த்தர் எனக்காக கிரியை செய்வார், எனக்காக அற்புதத்தை செய்வார். கர்த்தருடைய மகிமை என் வாழ்க்கையில வெளிப்படும். கேர்சல் நடத்துறவங்க சொல்லணும், என் கேர்சல் ஊழியத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படும், அற்புதத்தை செய்வார். டாக்ஸ் கொண்டு கொடுக்கும்போது கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படும், மகிமை வெளிப்படும். குடும்பத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். உங்களுடைய வியாபாரத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். வேலை ஸ்தலத்தில் உங்களோட கர்த்தர் இருந்தா யோசேப்பை உயர்த்தினது போல கர்த்தர் உங்களை உயர்ந்த அந்தஸ்தில் வைப்பார். அதுக்கு உங்க குவாலிஃபிகேஷன் ஒரு தடையா இருக்கவே முடியாது. கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது படிப்பு ஒரு தடையே கிடையாது. நீ ரொம்ப படிக்கலப்பா அப்படின்லாம் சொல்ல முடியாது. இல்லையா? சொல்லுவோமா? ஆமே. ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் சுவிட்சர்லாந்து போகிறதுக்கு அவங்க பாஸ்போர்ட் எல்லாம் அனுப்பி வச்சு விசாவுக்காக வெயிட் பண்ணாங்களாம், ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஆனால் நாங்கள் சர்வ சாதாரணமாக போயிட்டு வர்றோம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு. அதிலே சொல்லுவோமா? அவர் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காரு, டேர்ன் ஓவர் எவ்வளவோ காட்டியிருக்காங்க. என்னமோ காரணம் அவன் அனுப்ப மாட்டேன்ட்டான். சோத்திரம். கர்த்தர் நினைச்சார்னா எந்த இடத்துலையும் எப்படி நம்மளை என்ன செய்வார்? உயர்த்த வல்லவர். மகிமையை அனுபவிக்கக்கூடிய இடங்கள் எவை? மகிமைன்னா என்னன்னு பார்த்தோம். 4 சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லணும், அப்போ தான் மனசில் பதியும். மகிமை என்னது? கர்த்தர் பிரசன்னமாக. பின்னாடி இருக்கவங்கள சொல்லுங்க. 2வது, கர்த்தர் எனக்காக அற்புத கிரியைகளை நடப்பிப்பது. 3வது, மேன்மை. இங்கே தான் சத்தம் கேட்குது, நீங்கள் சும்மா இருங்க. பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்க. பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்க. 3வது என்னது? இங்கே கீழே உட்காந்துருக்கவங்க யாரும் சொல்லாங்க. சேரில் உட்காந்துருக்கவங்க பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 4வதாக பரலோக ராஜ்யம். இந்த மகிமையை அனுபவிக்கிற இடம் எது? முதலாவது சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், என் ரட்சிப்பும் என் மகிமையும் என் தேவனிடத்தில் இருக்கிறது. மகிமை எங்க இருக்கு? தேவன் இல்லாமல் மகிமை இல்லை. அதை தெரிஞ்சுக்கிறணும். தேவனை மகிமையும் பிரிக்க முடியாது. என் மகிமை தேவனிடத்தில் இருக்கிறது. 96ஆம் அதிகாரம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. இப்ப மகிமை எங்க இருக்கு? அவர் சமூகத்தில் இருக்கு. இப்ப நம்ம மகிமையை அனுபவிக்கணும் எங்க போகணும்? இதுதான், வேற வழி இல்லை. ஏன் ஜெபம் பண்ணுன்னு சொல்றோம்? இன்னைக்கு ஜெபத்துக்கு நேரம் இல்லை, கர்த்தரை என்ன உயர்த்தணும். ஐயா ஜெபத்துக்கெல்லாம் என்னால் வர நேரம் இல்லை, ஆனால் கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். எப்படியா முடியும்? உன்னை உயர்த்தக்கூடிய மகிமை அவருடைய சமூகத்தில் இருக்கு. நீ அவருடைய சமூகத்துக்கு வராட்டி எப்படி உன்னை உயர்த்த முடியும்? வியாபாரத்தை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? படிப்பை எப்படி உயர்த்த முடியும்? உங்க குடும்பத்தை எப்படி உயர்த்த முடியும்? மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கு. அந்த மகிமையை நீங்க அடையணும்னா நீங்க அவர் சமூகத்துக்கு வந்துதான் ஆகணும். 2வதாக மகிமை எங்கே இருக்கிறது? சங்கீதம் 27:4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட பெரிய வீட்டில் இருக்கிறேன். அழகாக கர்டன்ஸ் நிறைய போட்டு நல்ல டிசைனில் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் போட்டு என் வீடு அழகாக இருக்கு. அந்த இடத்துக்கு வர்றவங்க ஆகான்னு அதை பார்த்து என்ன செய்கிறாங்க? ஆச்சரியப்படுறாங்க. என் வீடு, என்னுடைய சிங்காசனம், என்னுடைய நான் சாப்பிட்ற அந்த டைனிங் ஹாலு, இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் எனக்கு இதில் அனுபவிக்கிறத விட
கர்த்தருடைய மகிமையை பார்க்கறதுக்கு நான் கர்த்தருடைய ஆலயத்தில் உட்காந்துருப்பேன்னு சொல்கிறான் ஒரு பெரிய ராஜா. ஒரு ராஜாவுக்கு எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேலை இருக்கும், அந்த வேலையின் மத்தியில் அவன் எங்கே விரும்புகிறானா, கர்த்தருடைய ஆலயத்தில் அட்டன் பண்ணுறதை விரும்புகிறேன்னு சொல்லலை, தங்கி இருப்பதையே விரும்புவேன். இன்றைக்கி நிறையா பேருக்கு சர்ச்சு அட்டன் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. இவங்க எப்படி மகிமையக்காரங்க போகிறாங்க? தேவ பிள்ளைகளே, சர்ச்சு அட்டன் பண்ணுறதையே பெரிய சாதனையாக நினைக்காதீங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்க வாங்க, குடும்பமாக வந்து தங்கிருங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கர்த்தருடைய ஆலயத்தில் குடும்பமும் போய் உட்கார. நம்ம குடும்பத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும், நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நம்ம பிள்ளைங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், குடும்பமாக போவோம். யாரும் ஜெபம் நடத்த வேணாம். ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் தீர்மானம் பண்ணுங்க, தேவனுடைய ஆலயத்தில் போய் நம்ம அமர்ந்திருப்போம், கர்த்தருடைய மகிமையை நாம் பார்ப்போம். அல்லேலூயா. அந்த உணர்வு நமக்குள்ள வரணும். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் ஆரம்பத்தில் இருந்தது. இன்னைக்கு வர வர புதுசு புதுசாக ஆட்கள் வர வர நம்ம அவங்கள உருவாக்க முடியல, நம்ம அவங்கள்ட்ட சொல்ல முடியல. ஆனால் இனி சொல்லுவேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஏன்? உங்கள் குடும்பம் மகிமையை அடையணும்னா ஆலயத்தில் தங்கி இருக்கிறத நாடுங்க. பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் உட்காரும் போது என்ன அட்மாஸ்பியர், என்ன ஏசி, என்ன ஸ்மெல்லு, என்ன ஆஹா. அதை விட என் ஆண்டவருடைய ஆலயம் கேவலமாக போச்சா? அதை விட ஆண்டவருடைய ஆலயம் கேவலமாக போச்சா? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வாங்க. அது ஒருவேளை இந்த ஆலயம் இப்போனா இப்படி இருக்கலாம். ஆரம்ப காலத்தில் ஒரு குடிசை, ஒரு சிமெண்ட் சீட் இல்லைங்க, தார் ஷீட் போட்டு இருட்டு அடைஞ்சு போய் கிடக்கும், வவ்வால்லாம் அங்கங்கே ஓடும். ஆனாலும் இது தேவனுடைய ஆலயம்தான். லேலுயா. இன்னைக்கு வேணா இது ஏசி போட்டு இப்படி இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய ஆலயத்தில் வந்து அமரும் பொழுது உன்னுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும். அண்ணாளுடைய கண்ணீர் எங்கே துடைக்கப்பட்டது? எங்கே துடைக்கப்பட்டது? ஆலயத்தில் துடைக்கப்பட்டது. சாமுவேல் எங்கே மேன்மை அடைந்தான்? ஆலயத்தில் மேன்மை அடைந்தான். தாவீது எங்கே தங்க விரும்புகிறான்? ஆலயத்தில் தங்க விரும்புகிறான். ஆலயத்தினுடைய மேன்மை இன்றைக்கு மறக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆலயத்தினுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் இன்னைக்கு பார்க்கும் பொழுது சினிமா செட்டிங்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே வந்தால் ஜனங்களுக்கு ஒரு பயபக்தி வர்றதுக்கு பதிலாக எப்படி ஆரம்பிச்சிருச்சு? ஒரு சினிமா செட்டிங்ஸ் மாதிரி பேக்ரவுண்டு நல்லா வேணுங்கிறதுக்காக பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளைய கர்த்தருடைய ஆலயத்தில் எதை தேட வரணும்? மகிமையை தேட வரணும். ஆமேன்னு சொல்லுவோமா? வாலிப பிள்ளைங்க போயிட்டாங்களா மேலே? வாலிப தம்பிமாரு எல்லாம் மேலே போயாச்சா? தோத்திரம். சபைக்கு எதை தேட வரணும்? தேவனை தேட, தேவனுடைய மகிமையை தேட, வேற எதையும் தேட வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். பொண்ணு தேட வரக்கூடாது, பையன் தேட வரக்கூடாது. யாரை தேட வரணும்? கர்த்தருடைய மகிமையை தேட வரணும், கர்த்தருடைய பிரசன்னத்தை தேட வரணும். தாவீது சொல்கிறான், ஆண்டவரே நான் கர்த்தருடைய ஆலயத்தில் உங்கள் மகிமையை பார்க்கணும். இது எப்போ தெரியுமா வெளிப்படும்? நான் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். மூன்றாவதாக இன்னொரு காரியம் 26:8 வாசிங்க. சங்கீதம் 26:8. கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். இப்பவும் பாருங்க, அவன் எது மேலே ஆசையாக இருக்கான் தாவீது? உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உம்முடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தையும். தேவன் 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 இருக்கிற இடம், அந்த ஆசீர்வாதம், அந்த மகிமை, அது எனக்கு போதும். அந்த மகிமைக்குள்ளே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த மகிமையில் தாங்க வியாதிகள் குணமாகிறது. தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றீங்களே, இங்கே பாஸ்டர்ட்ட வல்லமை கிடையாது. பாஸ்டர் ஜெபிக்கும் பொழுது அந்த தேவ வல்லமை வெளிப்பட்டு நமக்கு தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அது ஒரு மகிமை. அல்லேலூயா. தேவனுடைய மகிமை தங்கிய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ தேவனுடைய மகிமையை நாம் எங்கே அனுபவிக்கிறோம்? முதலாவது தேவனுடைய சமூகத்தில், இரண்டாவது தேவனுடைய ஆலயத்தில் அனுபவிக்கிறோம். மூன்றாவதாக எங்கே அனுபவிக்கிறோம்? யோவான் 1:14 யோவான் 1:14 என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தை மாம்சமாகி, வாசியுங்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த மகிமையை நான் எங்கே காண்கிறேன்? எனக்குள்ளேயே காண்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, முதலாவது தேவ மகிமை அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிறார், அவருடைய சமூகம் மகிமையால் நிறைந்திருக்கிறது. இரண்டாவதாக கர்த்தர் ஆலயத்தில் இருக்கிறார், ஆலயம் மகிமையால் நிரம்பி இருக்கிறது. அதை பிற்பாடு உங்களுக்கு நான் விளக்கி சொல்லுகிறேன்.
மூன்றாவதாக அவர் எனக்குள் வந்துவானால் அதே மகிமை எனக்குள்ளேயும் வர ஆரம்பிக்கிறது. அப்போ இயேசு எங்கே இருக்கக்கூடாது? பரலோகத்தில் வைக்கக்கூடாது, ஆலயத்திலையும் வச்சுட்டு போயிடக்கூடாது. எங்கே வச்சுக்கிறணும்? உங்கள் இருதயத்திலேயே வச்சிருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்தில் இருக்கிற தேவன் மகிமையோடு இருக்கிறார், ஆலயத்தில் இருக்கிற தேவன் மகிமையோடு இருக்கிறார். அவர் என்றைக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள வராரோ அந்த பரலோகத்தில் இருக்கிற அதே மகிமை, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற அதே மகிமை அவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது அதே மகிமை உங்களுக்குள்ளே வருகிறது. அந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமை? பிதாவுக்கு ஒப்பான அதே மகிமை, கொஞ்சம் கூட குறையாத மகிமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எனக்குள்ள இருந்தாருன்னா அந்த மகிமையை நான் அனுபவிப்பேன். இந்த மகிமைக்காக மண்ணை நம்பி போயிடக்கூடாது. எவ்வளவு பெரிய மகிமையை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். சரி, இந்த மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது சொன்னேன், மகிமை என்றால் என்ன? அவருடைய பிரசன்னமாகுதல். மகிமை என்றால் என்ன? அவருடைய அற்புத கிரியைகள். மகிமை என்றால் என்ன? அவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பது. மகிமை என்றால் என்ன? பரலோக ராஜ்யம். இந்த மகிமை எங்கே காணப்படுகிறது? தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. அவர் எனக்குள் வரும் பொழுது அந்த மகிமை எனக்குள்ளே வருகிறது. இந்த மகிமையை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சமூகத்தில் இருக்கிற மகிமையை அனுபவிக்க வேண்டுமானால் அவர் சமூகத்துக்கு வர வேண்டும். இப்போ எடுத்துக்கொள்ளுங்க யாத்ராமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம். 24ஆம் அதிகாரம் முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 9 வாசிங்க. பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலுடைய மூப்பரில் 70 பேரும் ஏறிப்போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியைப் போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். மலையிலிருந்து அவன் திரும்பி வரும்போது அவன் முகம் எப்படி இருந்துச்சுன்னு போட்டிருக்கு? தேவதூதனை போல. ஏன் காரணம் என்ன? அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? மகிமை. ஆண்டவர் சொல்றாரு, கூட்டமாக ஜனங்கள்லாம் மலை அடிவாரத்தில் இருக்காங்க, நீ என் மகிமையை அனுபவிக்கணும்னா நீ ஏறி வரணும். எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வேலை அந்த வேலை இதெல்லாம் விட்டுட்டு, மொபைலை விட்டுட்டு, டிவியை விட்டுட்டு, ஒரு மணி நேரம் மொபைலை உங்களால் ஆஃப் பண்ணி வைக்க முடியுதா? இதெல்லாம் விட்டுட்டு சொல்கிறாரு, இந்த கிரவுண்ட் ஒர்க்கை விட்டுட்டு நீ மேலே ஏறி வா. சில உறவுகளை விட்டு, சில வேலையை விட்டு, சில பொருட்களை விட்டு, எல்லாத்தையும் விட்டு நீ எதில் பிஸியாக இருக்கியோ எல்லாத்தையும் தூர தள்ளி போட்டு நீ என் கூட தனியாக ஏறி வருகிற அனுபவம் இருக்கணும். இந்த பூமிக்குள்ளே இருக்க வரைக்கும் எல்லா பிரச்சனையும் ஒன்று நெருக்கும். ஆனால் இதை விட்டுட்டு நான் எப்படி பிரச்சனையை பார்க்குறேனோ அப்படி பிரச்சனையை பாரு, நீ எங்கூட இருந்து பாரு. ஆமே, இங்கே ஏறி வான்னு சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அதே காரியத்தை தான் சொல்கிறாரு. இவைகளுக்கு பின்பு இங்கே ஏறிவான்னு சொல்கிற சத்தத்தை கேட்டேன். ஏன்னா இதுவரைக்கும் 3 அதிகாரத்தில் உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத காட்டினேன். இனி என்ன நடக்க போகிறதுங்கிறத காட்டணும்னா, உனக்கு வெளிப்பாடு வேணும்னா, என்னுடைய வெளிப்பாடுகளை நீ அனுபவிக்கணும்னா நீ கிரவுண்ட்லேயே இருக்கக்கூடாது, ஏறி வரணும். இப்போ இருக்க ஜெப ஜீவியத்தை விட்டு நீ கொஞ்சம் மேலே ஏறி வா. இப்போ இருக்க வேத தியானத்தை விட்டு கொஞ்சம் ஏறி வா. இப்போ இருக்க ஊழியத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் ஏறி வா. மேலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமே, மோசேக்கு அப்போ எத்தனை வயசு? 80+. சொல்லுங்க பார்க்கலாம். 80+. இப்போ 80+ல மேலே ஏறி வாங்குறாரு. ஆண்டவரே, என் வயசை பற்றி உங்களுக்கு தெரியலையான்னு கேட்கல. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா வயசை பற்றி கவலை இல்லை. ஆலயத்துக்கு ஏன் வரல? வயசாகிடுச்சு. வயசாடா என்ன?
84 வயசில் அன்னாள் விதவை, அவள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாலாம். வயசானவங்க கவனிங்க, வயசாகிட்டா தான் காலையில் வந்து மத்தியானம் வரைக்கும் உட்காந்து தோத்திரம் ஒன்றுமே ஜெபம் பண்ணாட்டியும் பரவாயில்ல, வெறும் தோத்திரம் மட்டும் பண்ணிட்டு போங்க. இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். 80 வயதுக்கு மேலே ஏறிவான்னு சொல்கிறாரு. வேற வார்த்தையே கிடையாது. கால் வலிக்குமே ஆண்டவரே, கை வலிக்குமே ஆண்டவரே, நோ. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தான், மேலே ஏறி போனான். ஆண்டவருடைய முதல்ல ஒரு மேகம் வந்தது, அப்படி தானே போட்டிருக்கு. ஒரு மேகம் 15 வசனத்தில் மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை, அவனை யாரும் பார்க்கக்கூடாது, கர்த்தரும் அவனும் மட்டும். அவன் ஏன் தெரியுமா, முதல்ல மேகம் மூடுது, இவன் மேலே இருந்து கீழே இருக்க ஆட்களை பார்க்கக்கூடாது. இல்லையா சொல்லுவோமா? நம்ம ஊர் கொடைக்கானல் மலை மாதிரி கிடையாது, அது ஒரு குன்று மாதிரி. அந்த குன்று மாதிரி மலையில் ஏறி போயிட்டான். அங்கேருந்து மேலே கீழே என்ன செய்யக்கூடாது, பார்த்து இவன் கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகக்கூடாது. அதுக்காக சில நேரத்தில் ஆண்டவர் மற்றவங்களை நம்மளை விட்டு மூடுவார். உன் கான்சன்ட்ரேஷன் என் மேலே மட்டும் இருக்கணும், நீ என் மகிமையை பார்க்கணும், நான் உனக்கு வச்சுருக்க திட்டத்தை பார்க்கணும், நான் உனக்கு வச்சுருக்க ஆசீர்வாதத்தை பார்க்கணும், உன்னை எவ்வளவெல்லாம் உயர்த்த போகிறேன்னு பார்க்கணும். அதுக்கு சில நேரத்தில் அந்த கீழே இருக்கிற அந்த கும்பலை பார்க்க முடியாதபடி ஒரு மேகத்தை கர்த்தர் நம்ம மேல் வைப்பார். அல்லேலூயா. அந்த மேகத்தை வைப்பார். அந்த மேகத்தை வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கு, மேகம் மலையை மூடிட்டு கர்த்தருடைய மகிமை சீனாயின் மலை மேல். இப்போ நான் கேட்குறேன், பனிமூட்டம் வந்தாலே எதிர்க்க வர லாரி என்ன செய்யாது, தெரியாது. பனிமூட்டம் வந்தாலே பக்கத்தில் இருக்க ஆளே தெரியாத அளவுக்கு மூடிடும். இப்போ மேகத்தை ஏன் மூடினாரு? மோசே மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. இந்த குறைஞ்ச அனுபவம் உள்ளவங்க இங்கே இருந்துக்கிட்டே சொகுசாக இருந்துக்கிட்டு அந்த அனுபவத்தை பார்க்கக்கூடாது, அங்கே வந்தால் தான் பார்க்கணுங்கிறக்காக தேவனையும் ஜனங்கள் பார்க்க முடியல, மோசையும் பார்க்க முடியல. கர்த்தர் சொல்கிறாரு, சில உனக்கு சௌகரியமாக எது இருக்குன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் கூட வந்து தனியாயிரு. அப்படி தனியாக இருந்தால் நான் உனக்கு எதிர்கால திட்டத்தெல்லாம் உனக்கு சொல்லித்தருவேன், உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியெல்லாம் நான் பேசுவேன். நீ இறங்கி போகும்பொழுது மற்றவங்களுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசம் வரும், உன் முகம் தேவ தூதனை போல் இருக்க முடியும். அப்போ மகிமை என்ன செஞ்சு, அடுத்த வசனம், கர்த்தருடைய மகிமை சீனாய் மலை மேல் தங்கி இருந்தது. அப்படின்னா கர்த்தர் அவனுக்காக தங்கி இருக்கார், ஆண்டவர் உனக்காய் காத்து கொண்டு இருக்கிறார். உங்களோட பேச, உங்களோட நேரம் செலவழிக்க தயவு செய்து இது ஒரு செய்தி அந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக மாற்றுங்க, தீர்மானம் எடுங்க. ஆண்டவரை நானும் அப்படி மாறணும், என் வாழ்க்கையில் அப்படி வரணும். ஏதோ பாஸ்ட் நல்லா பிரசங்கம் பண்ணார், கத்தி பிரசங்கம் பண்ணார், நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போகிறக்காக அல்ல. இது உங்கள் வாழ்க்கையில் அனுபவம் மாறணும். இவ்வளோ தூரம் நான் உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணுறேன், உங்கள் அனுபவமாக மாறணும். ஆண்டவரே நானும் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு எத்தனையோ காரியங்களுக்காக ஓடுறோம் இல்லையா. நம்ம வண்டி ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ தூரத்துக்கு ஓடுறோம், மெக்கானிக்கை தேடி ஓடுறோம். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனைனா 1000 நேரம் அங்கங்கே அலைகிறோம். ஆனால் ஆண்டவருக்கு மட்டும் நேரம் இல்லைன்னு சொல்லிடுறான். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நீ தனியாக என்கிட்ட வந்து உட்காந்து பாரு, என் சமூகத்தில் இருக்கிற மகிமை உன்னை மூடும். என் மகிமை நீ என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்கிற ஜெபத்தில் அவருடைய பிரசன்னத்தை கூட உணர முடியாது. போய் தங்கி இருக்கணும். தங்கி இருந்தால் தூக்கம் வரும். தோத்திரம் ஜெபிக்க தெரியலையா, தோத்திரம் மட்டும் சொல்லுங்க, கர்த்தர் மிச்சத்தை பார்த்துக்கிடுவார். அல்லையா சொல்லுவோமா? கர்த்தர் கூட இருந்தாருன்னா எல்லாத்தையும் நடத்துவார். டெய்லி காலையில் 5 மணிக்கு ஜெபம் நடத்த வர்றேன், எந்த நாளில் என்ன ஜெபம் நடத்த நான் யோசிச்சுட்டே வரமாட்டேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவேன், ஆண்டவரே இன்றைக்கி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஆவியானவர் இன்றைக்கி நாங்கள் எதுக்கு ஜெபிக்கணுன்ட்டு எனக்கு அழகாக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லி தருவார். ஒவ்வொரு நாளும் குறிப்புகளை கொடுக்கறது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவி. அதனால தான் ஜெபம் இன்ட்ரெஸ்ட்டாக என்ன செய்யுது, போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் கொடுப்பார். அவர்கிட்ட வந்து கேளுங்க, எனக்கு ஜெபிக்க தெரியல ஆண்டவரே, ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்கன்னு கேளுங்க, கற்றுக் கொடுப்பார். பேசிக்கிட்டே இருக்கிறது ஜெபம் அல்ல, அவர் பேசுகிறத கேட்குறதும் ஜெபம். ஆமே, அவர் பேசுகிறத என்ன செய்யணும், கேட்கணும். மோசே போனப்ப ஆண்டவர் அவங்க கூட என்ன செஞ்சாரு? அப்புறம் பாருங்க 25 அதிகாரத்தில் முதல் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் மோசேயை நோக்கி. இல்ல சிஸ்டர், தப்பா வாசிக்கிறீங்க. மோசே கர்த்தரை நோக்கி அப்படியே போட்டிருக்கு. கர்த்தர் தான் பேச ஆரம்பிக்கிறார். பிரச்சனை என்னன்னா, நம்ம தேவ சமூகத்துக்கு உட்காந்துமே நம்மளே சலன்னு பேசிகிட்டு இருப்போம், அவரை பேசப்படவே மாட்டோம். எல்லா காரியத்தையும் ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சுட்டு, ஆண்டவரே அது வேணாம் ஆண்டவரே, இது வேணாம் ஆண்டவரே, அவங்க அப்படி ஆண்டவரே, இவங்க அப்படி ஆண்டவரே. அவர் சொல்வார், நான் அவங்க கூட பேசலான்ட்டு இருந்தேன், சொன்ன எந்திரிச்சு போயிட்டேன், நான் அவங்க கூட பேசுறதுக்கு நிறைய காரியத்தை மனசில் வச்சுருந்தேன். அப்புறம் வந்து சொல்கிறது, ஆண்டவர் என் கூட பேசவே மாட்டேங்கிறாரு. அவர் தான் பேச காத்திருக்காரு, நீ உட்கார்றது இல்லை.
ஸோ பிஸி ஃபார் நத்திங். ஏற்கனவே வழக்கமாக சொல்கிறதா, நாய்க்கு வேலை இல்லை, நிற்க நேரம் இல்லை, அவ்வளவு ஓட்டம் ஓடுறோம். சரி, நான் அடுத்த காரியத்துக்கு வர்றேன். அவருடைய சமூகத்தில் இருக்கிற மகிமையை அனுபவிக்க வேண்டுமானால் அவருடைய சமூகத்தில் வந்து தனியாக நேரத்தை செலவழிக்கணும். ரெண்டாவது காரியம், யாத்திராம 40ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16:34. 40ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 34ஆம் வசனம். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். 34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய மகிமையை அனுபவிக்கணும்னா முதல்ல அவருடைய சமூகத்துக்கு வரணும். ரெண்டாவது, கர்த்தருடைய மகிமையை ஆலயத்தில் அனுபவிக்க வேண்டுமானால், அவர் சமூகத்தில் இருக்கிற மகிமையை அனுபவிக்க அவர் சமூகத்துக்கு வந்து அவரோட பேசினா போதும். ரெண்டாவது, ஆலயத்தில் இருக்கிற மகிமையை நான் அனுபவிக்க வேண்டுமானால் ஆலயத்துக்கு வரும்பொழுது பிரசங்கத்தில் என்னென்னலாம் சொல்கிறாரோ அவர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? அவர் சொற்படியெல்லாம் நான் செய்யணும். எனக்கு மனசில் தோன்ற காரியங்கள் நிறையா இருக்குது, என் நண்பர்கள் எனக்கு கொடுக்குற ஆலோசனை நிறையா இருக்குது, சமுதாயம் எனக்கு கொடுக்குற ஆலோசனை நிறையா இருக்குது. இத்தனை ஆலோசனையை ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தாவே நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆமே. அவர் சொன்னபடியெல்லாம் வாழ்ந்து பாருங்க. அவர் என்ன சொல்லி வச்சிருக்காரு? வேதத்தில் எல்லாமே சொல்லி வச்சிருக்காரு. 10 கட்டளைகள் எத்தனை பேருக்கு மனப்பாடமாக தெரியும்? 10 கட்டளை சொல்லுங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர். அடுத்து என்னது? அதாவது என்னையின்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேணாங்கிறது எத்தனாவது கட்டளை? முதல் கட்டளையை சொல்லுங்க உருப்படியா. பைபிளில் போட்டிருக்கிறபடி சொல்லுங்க. முதல் கட்டளை என்னது? எடுத்து வாசிங்க. யாத்திராமம் 20ஆம் அதிகாரம். அதை கொஞ்சம் பார்ப்போமே. யாத்திராமம் 20 வாசிங்க. என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இதெல்லாம் முதல்ல இதை சொன்னீங்களா யாராவது? இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர். அதான் முதல்ல சொல்ல. ஆனால் முதல் கற்பனை என்னது? என்னையன்றி உனக்கு. அப்புறம் யாதொரு விக்கிரகத்தையாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அப்புறம் வீணிலே வழங்காதிருப்பாய். 4வது ஓய்வு நாளை. 5வது தாய் தகப்பனுக்கு கனமும். 6வது கொலை செய்ய. 7வது 8வது 9வது 10வது. இந்த கட்டளைன்னு நமக்கு தெரியுது. ஒரே ஒரு காரியம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம். என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள், வேறு தேவர்களை நம்ம உண்டாக்க மாட்டோம். ஆனால் 2வது கட்டுப்பாடு என்னது? விக்கிரகத்தை, ஆண்டவரை தவிர வேற எதை முதலிடம் வைக்கிறோமோ அதான் நமக்கு விக்கிரகம். கற்பனைகளை கை கொள்கிறோமா? மகிமை வெளிப்படணும்னா கற்பனையை கை கொள்ளணும். அவர் சொன்னபடி செய்யணும். ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல அவரை விட வேற ஒன்றும் ஒருவரோ எனக்கு முக்கியமாக இருந்தால் அதுதான் என்னுடைய விக்கிரகம். இப்போ ஆண்டவருடைய சொற்படி வாழ்றீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3வது கற்பனை என்னது? கர்த்தருடைய நாமத்தை உட்காரும் போதும் இயேசுவே, எழுந்திருக்கும் போதும் இயேசுவே, எல்லா பாவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னது? இயேசுவே. கர்த்தருடைய நாமத்தை வீணில் கொட்டாய் விடும் போதெல்லாம் இயேசுவேன்னு சொல்லாதீங்க. உட்காரும்போது இயேசுவே. அது கனமுள்ள மகிமை, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். சும்மா 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 என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது. 4வது பரிசுத்தமாக ஆசரிச்சிங்கன்னா 9 மணிக்கு ஆராதனைனா 8:45 இருப்பீங்க. அதான் பரிசுத்தமாக ஆசரிக்கிறது. கொயரில் இருக்கவங்களும் சரி, ஊழியம் செய்கிறவங்களும் சரி, அடுத்த வாரத்துலேருந்து 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும். இது சட்டம். அது வீடியோ எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி. சரியா? கொயரில் இருக்கவங்க, ஊழியத்தில் இருக்கவங்க, சண்டே ஸ்கூல் இருக்கிறவங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸு எல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஜெபம் பண்ணணும். இனிமேல் நல்ல ஆலயத்தில் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். மற்ற எல்லாருமே நீங்கள் அட்லீஸ்ட் 9 மணிக்காவது உள்ளே இருக்கணும். இதுதான் பரிசுத்தமாக ஆசரிக்கிறது. இன்றைக்கி நான் வெளியே வந்து நிற்காம எல்லாருடைய நடையும் ஸ்பீட். நான் அவங்க முகத்தை பார்க்கல, காலைத்தான் பார்த்தேன். கேட்டிங்களா? வெளியே போய் நின்ட்டேன். வெளியே போய் நின்னா யார் வர்றான்னு முகத்தை பார்க்கல, காலைத்தான் பார்த்தேன். என்னை பார்த்தமே என்ன ஸ்பீடு தெரியுமா? வண்டி என்ன வேகமாக வருது. எப்பா இது பாஸ்ட்டுக்காக இல்லை, பரிசுத்தமாக ஆசரிக்கணும்னா நான் சரியான நேரத்துக்கு வருவேன். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரித்து அந்த நாளில் என் சொந்த இஷ்டப்படி வேலை செய்யவே மாட்டேன். பரிசுத்த ஸ்தலத்தை நான் ஒழுங்காக பயபக்தியாக பிள்ளைங்களுக்கு சாக்லேட் கொடுத்து இங்கேயே போட மாட்டேன். போன வாரம் ஆராதனைக்கு முன்னாடி நல்லா பெருக்கி
நல்லா கழுவி தொடச்ச ஆலயம். எல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தா முடி, குப்பை, சாக்லேட் பேப்பர் எல்லாம் இங்கே தான் கிடக்கு. அப்போ நினச்சேன், நம்ம ஜனங்கள் எந்த அளவுக்கு சபையை பரிசுத்தமாக வைக்கிறாங்க. அதுக்கு எழுதியும் ஒட்டியாச்சு, பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்தமாக வைக்கும். கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய். 5வது, எப்படி கனம் பண்ணுறீங்க? உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணுறீங்களா? ஹலோ, பிள்ளைங்க போயிடுச்சு, இங்கே இருக்கவங்களுக்கு கேட்குறேன், உங்கள் வயசான தாய் தகப்பன் இருக்கலாம், கனம் பண்ணுறீங்களா? கனம் பண்ணுறேன்னு என்னது? அவங்களுக்கு கீழ்ப்படுகிறது தான் கனம் பண்ணுறது. உன் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பது. ரொம்ப நாள் நீ நல்லா இருக்குன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படின்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு இல்லாத காரியத்தில் அப்பா அம்மா ரட்சிக்கப்படாதவங்களாக இருப்பாங்க. என் கூட கண்டிப்பாக கோயிலுக்கு வாடாமாங்க, போக முடியுமா? போக முடியாது. கர்த்தருக்குள்ளே. அப்போ தாயும் தகப்பனும் என்ன செய்யணும்? மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். நாம் இன்றைக்கு வந்தவர்கள், நாளைக்கு நமக்கும் கல்யாணம் ஆகி நமக்கும் குழந்தை குட்டி பிறந்து நாளைக்கு நம்ம எதை விதைச்சோமோ அதை கேட்கும்போது தான் உரைக்கும். ஐயோ, நம்ம அப்பா அம்மாவை இப்படி தானே பேசணும், இப்போ அவன் பிள்ளை வந்து அவனை நம்ம பிள்ளை வந்து நம்மளை இப்படி பேசுது. அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே நான்லாம் முன்னாடியே சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு அடி வாங்கலாம் பலம் கிடையாது. புரியுது உங்களுக்கு? நான் ரொம்ப சரண்டர் ஆயிடுவேன் ஆண்டவர்கிட்ட. எனக்கு அடி வாங்கலாம் பலம், என்ன வேணுமோ சொல்லுங்கள், திருந்திடுறேன். எனக்கெல்லாம் ஏகப்பட்ட அடி வாங்கின உடம்பு, இனிமேல் தாங்கவே தாங்க. அதனால் எதுக்கு வம்பு? என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுப்போம். 5வது, தகப்பனையும் தாயும் கண்ணம். 6வது, கொலை செய்கிறீங்களா? எத்தனை பேர் இங்கே கொலைகாரர் வந்து உட்காந்துருக்கீங்க? உன் சகோதரனை மூடனே என்று சொல்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். இப்படியெல்லாம் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிங்கன்னா வாழவே முடியாது பாஸ்டர்ங்கிறீங்களா? ஏசுனார் தான் சொன்னார், நான் சொல்லலை. இதை சொன்னது யார்? பழைய ஏற்பாட்டில் சொன்னாரா, புதிய ஏற்பாட்டில் சொன்னாரா? புதிய ஏற்பாட்டில் தான் சொன்னார். அதனால தான் நான் சொல்கிறேன். நான் உங்களெலாம் நேசிக்கிறேன், அவர் சொன்னதை தான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், வீண் என்று சொல்லுகிறவன். சரி, அடுத்து, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு. யோசிச்சு பாருங்க, சிந்தை வாழ்க்கையில் எப்படி இருக்கும், எண்ணங்களில் எப்படி இருக்கும், பார்வையில் எப்படி இருக்கும். அடுத்து, களவு செய்யாதிருப்பான். இது எப்படி களவு பண்ணுறோம்? அடுத்த வீட்டு பாத்திரம் உங்கள் வீட்டில் இருக்குதா? அடுத்த வீட்டில் வாங்கின சிடி புஸ்தகமெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்குதா? முதல்ல திருப்பி கொடுங்க. கொடுக்காம வச்சுக்கிட்டீங்க, அதுக்கு பேர் என்னதான்? இப்படி சொல்லியாவது என்கிட்ட நிறையா புஸ்தகத்தை வாங்கினவங்களாம் திருப்பி கொடுங்க. ரைட், களவு செய்யாதிருப்பாயாக. அப்புறம் பொய் சாட்சி சொல்லாதெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லாதீங்க. நீங்கள் தப்பிக்கிறதுக்காக அடுத்தவங்க மேலே பழி போடாதீங்க. அதான், நீங்கள் தப்பிக்கிறதுக்கு அடுத்தவங்க மேலே பழி போடாதீங்க. நல்லவங்களை கெட்டவங்களாக பார்க்காதீங்க. அடுத்து 10வது, யாதன்றையும் வரும்போதே என்ன சாலை போட்டிருக்காங்கன்னு பார்க்கக்கூடாது. வரும்போதே என்ன சட்டை போட்டிருக்காங்கன்னு பார்க்கக்கூடாது. பிறனுக்குண்டா எதனையும் நிச்சயம் இருப்பா. அடுத்த வீட்டில் நல்ல கார் வாங்கிட்டாங்கன்னா பொறாமப்படாத. அடுத்தவங்க வீடு வாங்கிட்டாங்கன்னா, நான் இத்தனை கட்டளை எதுக்கு சொல்ல தெரியுமா? கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்தால் கர்த்தருடைய மகிமை இறங்கும். மோசே கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான், ஆசரிப்பு கூடாரத்தில் மகிமை இறங்கிட்டு. நான் சொல்கிற வசனத்தில் வேகமாக வாசிங்க சிஸ்டர். 40:20. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. போதும். 22. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 24. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 26. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 28. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 32. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. இந்த வசனமெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுது. மோசே தன்னுடைய சுய சித்தத்தின்படி எதுவுமே செய்யலை. கர்த்தர் என்ன செய்யணும்னு சொன்னாரோ அதை மட்டும் செஞ்சதுனால அவனுடைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை மூடிற்று. அல்லேலூயா. சபைக்கு வர்ற தேவ ஜனமே, சபையில் உங்களுக்கு தேவ மகிமை மூடணும்னு சொன்னால் கர்த்தர் சபையில் எப்படியெல்லாம் நடந்துக்கிறோன்னு சொல்லியிருக்காரோ, சபைக்கு வரும்போது எப்படி இருக்கணும்? சகல ஜனங்களே கைகட்டி மௌனமாய் ஆராதிங்கள்லாம் போட்டிருக்கு. சகல ஜனங்களே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் ஆராதிங்கள். அப்படி செஞ்சால் மகிமை மூடும். நீங்கள் பின்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படியே யாரா நம்ம இங்கே வித்த காட்டுற மாதிரி, நாங்கள்லாம் சர்க்கஸில் நடக்கிற மாதிரி எங்களை வேடிக்கை பார்க்க வந்தீங்கன்னா மகிமை மூடாது. ஆனால் முன்னாடி கை தட்டி பாட்டு பாடுறவங்கள மகிமை மூடும். இதுதான் விஷயம். கர்த்தர் கற்பித்தபடியே செய்யுங்கள், வேதம் சொல்லுகிறபடியே செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தை மகிமை மூடும். குடும்பத்தில் சண்டை வராது, பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படியே வந்தால் கூட 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் எல்லாம் என்ன செய்யும்?
ஓடி போயிடும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மகிமையால் மூடுவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியங்கள். யாத்திராமம் 33:21 வாசிங்க. பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையிலே நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். கன்மலையின் வெடிப்பில் நில்லுனாரு, சொன்னபடியே நின்னான். 34:5 என்ன பண்ணிருக்கு? 34:5 வாசிங்க. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். 10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொன்னபடியே செஞ்சான். அவர் சொன்னபடியே இறங்கி வந்தார். இறங்கி வந்து அவன் பக்கத்தில் நிற்கிறார். அவர் இருந்தாலே மகிமை இருக்கும். ஒரு மேகத்தில் வந்தார், ஆனால் அங்கே என்ன இருக்குது? மகிமை. இப்போ என்ன சொல்ல தெரியுமா? நான் அவன் கூட இருந்து இதுவரைக்கும் யாரும் கண்ணில் பார்க்காத பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். இதை உங்களுக்கு சொல்ல முடியுமா? முடியாதா? விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுங்க. கர்த்தர் சொன்னபடி வாழ்ந்தா அவர் சொன்னபடி இறங்கி வருவார். சொன்னபடி இறங்கி வந்து கதை பேச மாட்டார். உன்னை கொண்டு நான் செய்ய முடியும், உன்னை எப்படியெல்லாம் நான் பயன்படுத்த முடியும், உன்னை எப்படியெல்லாம் நான் உயர்த்த முடியும். கர்த்தருடைய சொற்படி நடந்தான், பரிசுத்தமாய் வாழ்ந்தான். சிறைச்சாலையில் இருந்தான். கர்த்தர் சிறைச்சாலைக்கு வந்துட்டாரே, அப்போ சிறைச்சாலையில் மகிமை இறங்கி வந்துச்சே. நீங்கள் எங்கே இருந்தாலும் வருவார். அக்கினி சூளைக்குள்ளே இருந்தாலும் அக்கினி சூளைக்குள்ளே வருவார். ஆனால் அவர் சொற்படி மட்டும் செய்யுங்க. அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று கூட அவர் சொற்படி செய்கிறது. மூன்றாவதாக ஒரு காரியம். முதலாவது என்ன காரியம்? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தால் மகிமை கிடைக்கும். இரண்டாவது, அவர் சொற்படி செய்தால் மகிமை கிடைக்கும். மூன்றாவது, ஒருமித்த ஆராதனை. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனம். அவர்கள் ஒருமிக்க பூரியைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரியைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. சொல்லுவோமா? இப்போ என்ன நடந்துச்சிங்க? எப்போ எதனால மகிமை இறங்கி வந்துச்சு? சபையில் இருக்க எல்லாரும் நல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசி, இசை கருவிகளை வாசி ஒரு மனதோட நல்ல சத்தமாக கர்த்தரை பாடி துதித்த போது கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்துச்சு. ஐயா, கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கி வரணும்னா ஜனங்கள் நல்ல விடுதலையோடு ஆராதிக்கணும், ஒரு மனதோடு ஆராதிக்கணும். ஆனால் இவர் சொன்ன கை தட்டி தான் ஆராதிக்கணுமா? அந்த எதிர் எண்ணங்கள் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஏன்னா வேத வசனத்தின்படி நாம் கரங்களை தட்டி என்ன செய்யணுமா? ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். வீட்டில் நீங்கள் எப்படி வேணாலும் ஆராதிக்கலாம், அது உங்களுக்கு உரிமை உண்டு. ஏன்னா வீட்டில் உட்காரும் போது நீங்கள் கை கட்டியும் ஆராதிக்கலாம், கையை உயர்த்தி ஆராதிக்கலாம், படுத்துக்கிட்டு ஆராதிக்கலாம், உட்காந்துக்கிட்டு ஆராதிக்கலாம், எப்படி வேணாலும் ஆராதிச்சிங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது ஒரு மனம் ரொம்ப முக்கியம். சபையில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிப்போங்க போல எல்லாரும் என்ன செய்யணும்? அதான் ஒரு மனம். கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவது. இப்போ என்ன, கர்த்தர் அந்த யூனிஃபார்மிட்டியை பார்த்து அந்த ஒரு மனமாக ஒரே மாதிரி செய்கிறத பார்த்து கர்த்தர் என்ன செய்வார்? என் ஜனங்கள் ஒரே மாதிரி கைதட்டி ஒரே மாதிரி அலையிலையா சொல்லி என்னை மகிமைப்படுத்துகிறாங்களேன்னு இறங்கி வருவார். அங்கே அதுக்கப்புறம் ஆராதனையே நடத்த முடியாத அளவுக்கு எத்தனை முறை அப்படியே பேதளிச்சு போய் நின்றுருக்கோம். அந்நிய பாஷையே பேசிகிட்டே இருந்திருக்கோம். யாரும் நடத்த தேவையில்லை. ஏன்னா அவருடைய மகிமை இறங்கி வந்துடும். சுகமளிக்கிற வல்லமை சபைக்குள்ளே வரும், கட்டுகள் உடையும், பிசாசுகள் ஓடும். ஆண்டவரை எல்லாம் ஒரு மனம் ஆராதிக்கணும். 2 கொரிந்தியர் 4:15 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும் என்று சொல்லி. மகிமை வெளிப்படனா அநேகர் என்ன செய்யணும்? சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். விசுவாசிகள் 4 பேர் ஒன்று சேர்ந்துட்டா கொஞ்ச நேரம் கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஆராதிங்க. அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் எல்லாரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து ஆலயத்தை கட்டுறாங்க. இடிந்து போன ஆலயத்தை. தடை வந்தது, ஆனாலும் கட்டினார்கள். மண்மேடாய் கிடந்த இடத்தை மறுபடியும் ஆலயமாக்கினார்கள். இந்த ஆலயம் பார்ப்பதற்கு முன்பு போல கவர்ச்சி இல்லை. சாலமோன் நிறைவிலிருந்து கட்டினான். பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் போட்டு மினுமினுப்பா அழகா உலகத்தில் இருக்க எல்லா ஆலயத்தோட பயங்கரமாக கட்டினான்.
அவன் ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய ஆலயத்தில் மகிமை இறங்கி வந்துச்சு. அதைத்தான் இப்போ நம்ம வாசிச்சோம் ஏற்கனவே. ஒருமிக்க பூரிகளை ஊதின போது, அது புதிய ஆலயம் பிரதிஷ்டை பண்ண போது பெரிய மகிமை இறங்கி வருது. அப்படியே பொன்னால் பதிக்கப்பட்ட இடமா இருக்கு. ஆனால் இப்போ கட்டுற ஆலயம் சிறையிருப்பிலிருந்து வந்தவங்க, பணம் கையில் இல்லை, ராஜா கோரேஸ் ராஜா கொஞ்சம் கொடுத்து அனுப்புகிறான். அங்கே வர்ற வரி வசூலிக்கிற அந்த பணத்தெல்லாம் எடுத்து வச்சு கஷ்டத்தில் கட்டுறாங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்குறாரு. ஆகாய் 2:9, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லி. என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒருவேளை நீ ஜொலிக்கிற ஆளா இருந்திருக்கலாம், ஒருவேளை நீ பொண்ணை போல மின்னி இருக்கலாம், ஒருவேளை நீ வைரத்தை போல மின்னக்கூடிய நல்ல விசுவாசியா இருந்திருக்கலாம். ஏதோ கேடுகட்ட நேரம், ஏதோ பொல்லாத நேரம், நீ பாவம் செஞ்சு ஆண்டவரை விட்டு, ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு தூரமா போயிருக்கலாம். மறுபடியும் இன்றைக்கு உன்னை ஒப்பு கொடுத்து வருவாயானால் அந்த மகிமையை விட 2 மடங்கு மகிமையை உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் முழங்கால் படிடுவோம்.